4 உயிர்களை காவு கொண்ட ஆலயங்கள். உள்ளூராட்சி சபைகள் பாதுகாப்பற்ற இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாப்பு வழிமுறையை செய்ய வேண்டும். ஜூன் மாதத்தின் முதல் நாளிலேயே இருவேறு சந்தர்ப்பங்களில் நீர்நிலைகளில் ஏற்பட்ட விபத்தால் 4 உயிர்கள் பலியாகியுள்ளன. இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விபத்தினால் ஏற்படும் உயிர் சேதங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. 30 வருடங்களாக உள்நாட்டு யுத்தத்தால் பல உயிர்களையும் அங்கவீன இழப்புகளையும் மக்கள் சந்தித்திருந்தனர். ஆனால் இப்போது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களும் அவர்களது தலைமுறையினரும் தொடர்ந்து விபத்துக்குள்ளாலும் சமூக விரோத சக்திகளின் செயல்களாலும் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அரசியலில் அதிகாரத்தை பெறுவதில் குடும்பிப்பிடி சண்டை போடும் அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் பற்றி எந்த அக்கறையும் இல்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரே தினத்தில் இருவேறு சம்பவங்களில் 3 மாணவர்கள் உட்பட ஒரு இளைஞரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் குமுளமுனை கொட்டக்குணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் இறங்கி புகைப்படம் எடுக்க சென்ற 15 வயதை நிரம்பிய 2 பள்ளி மாணவிகள் நிலை தடுமாறி தண்ணீரில் மூழ்கி இறந்துள்ளனர். இறந்த மாணவிகளை புகைப்படம் எடுக்க உதவிய சக தோழியொருவர் கூக்குரலிட்டு மாணவிகளை மீட்க உதவி கோரியிருந்தார். அப்போது விரைந்த அருகில் இருந்த ராணுவத்தினர் கூக்குரலிட்ட மாணவி நீரில் சென்று அமிழ்ந்து விடாமல் காப்பாற்றினர். மேலும் 2 சுழியோடிகள் வந்து குழந்தைகளை மீட்டவர் ராணுவத்தினர் மாணவிகளை விரைந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மாணவிகள் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டனர் என்பது தெரியவந்தது. அதேபோன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடுப்புக்குளம் என்ற பகுதியில் உள்ள குளத்தில் 25 வயதான ஒரு இளைஞரும் 10 வயதான ஒரு பள்ளி மாணவனும் தோணியில் தாமரைப்பூ பறிக்க சென்ற வேளை தோணி கவிழ்ந்து நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். இந்த 4 உயிரிழப்புகளும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியவை. வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரை குளங்கள், ஏரிகள், கேணிகள் மற்றும் கடல் என நீர்நிலைகள் அதிகமாக உள்ள மாவட்டமாகும். வன்னியின் பொருளாதாரமே இந்நீர்நிலைகளில் தங்கியிருக்கிறது. அப்படி இருக்க மக்கள் பாவனையில் உள்ள நீர்நிலைகளில் போதிய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களில் யாருடன் சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றலாம், மக்கள் பணத்தை எப்படியெல்லாம் தமக்கிடையே பங்கு போடலாம் என போட்டியில் உள்ள அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இப்படியான விபத்துகளுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும். அதே போன்று அரசியல்வாதிகளின் ஊழல்களுக்கு வளைந்து கொடுக்கும் ஊழல் அரசாங்க அதிகாரிகளும் இவ்வாறான விபத்து மரணங்களுக்கு மறைமுக காரணங்களாகும். நீர் முகாமைத்துவம் தொடர்பான துறைசார் புலமையோ முக்கியத்துவமோ தெரியாதவர்கள் நிர்வகிக்கும் நீர்நிலைகள் பொதுமக்களுக்கு எத்தகைய அபாயமானவை என்பதை இந்த விபத்து சம்பவங்கள் உணர்த்துகின்றன. குமுளமுனை கொட்டக்கணற்று பிள்ளையார் ஆலய கேணியை 4 கோடிக்கும் அதிகமான பணம் செலவு செய்து நிர்மாணித்துள்ளனர். அந்த இடத்தில் இவ்வளவு ஆழமான பிரம்மாண்டமான ஆலய கேணி உருவாக்கப்பட்டதன் அவசியம் என்ன? பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட இக்கேணியை புனரமைப்பு செய்வதற்கான நிதி வெளிநாட்டிலிருந்து வந்துள்ளது. அக்கேணியானது முறையான அனுமதியுடன் அமைக்கப்பட்டுள்ளதா? சிசிடிவி கேமரா பூட்டியவர்களுக்கு கேணியில் எச்சரிக்கை பலகையின் வைக்கவில்லை. ஆழமான ஆலய கேணியானால் பாதுகாப்பு வேலிகளின் அமைக்கப்படவில்லை. இக்கேணியில் கிரமமாக பராமரிப்பு பணிகள் இடம்பெறுகின்றதா என பல சந்தேகத்துக்கிடமான கேள்விகள் எழுகின்றன. குமுளமனை கொட்டக்கணற்று பிள்ளையார் ஆலய நிர்வாகமும் 2 மாணவிகள் ஆலய கேணியில் மூழ்கி இறந்தமைக்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த விவகாரத்தை விபத்து என்று கடந்து செல்ல முடியாது. உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பாதுகாப்பற்ற ஆலய கேணி உடனடியாக பாதுகாப்பு வேலிகளை போட்டு மக்கள் பாவனையில் இருந்து விலக்க வேண்டும். வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் தத்தம் பிறந்த ஊர்களில் தமது பகட்டை காட்டுவதற்காக ஆலயங்களை மற்றும் கேணிகளை புதுப்பிக்கும் போது செய்யும் தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகள் ஊரில் வாழும் மக்களுக்கு ஆபத்துக்களை கொண்டு வருகின்றன. இந்த விடயத்தில் அரசாங்க மட்டத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் மற்றும் கண்காணிப்புகள் கொண்டு வரப்பட வேண்டும். இது ஒரு புறம் இருக்க உடுப்புக்குளத்தில் தாமரை இலைகளை பறிக்க சென்றவர்களும் உயிரை மாய்த்துள்ளனர். உடுப்புக்குளத்தின் வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது அக்குளம் பராமரிப்பின்றி தாமரை கொடிகளால் சூழ்ந்து காணப்படுகின்றது. மக்கள் நீராடவோ துணி துவைக்கவோ கூடிய மாதிரி தூய்மையாக தெரியவில்லை. அப்படி இருக்க உடுப்புக்குளத்தில் தோணியில் போக்குவரத்து மேற்கொள்வது ஆபத்தானதாகவே இருக்கும். உடுப்புக்குள உள்ளூராட்சி சபை ஏன் இக்குளம் தொடர்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை? இதே மாதிரியான பல தாமரை குளங்கள் வன்னி மாவட்டத்தில் உள்ளன. அவை பருவ காலங்களுக்கு ஏற்ப தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செய்வார்களா? வன்னி மாவட்டத்தில் காணப்படும் நீர்நிலைகள் தொடர்பில் சூழலியலாளர்களும் தமது கவனத்தை செலுத்த வேண்டும். கடந்த 15 ஆண்டுகளாக உள்ளூராட்சி சபைகளை வைத்திருந்த தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களை முன்னேற்றி ஏதும் ஆக்கப்பூர்வமாக செய்ததாக தெரியவில்லை. மீண்டும் தமிழர்களை ஆள வேண்டும் என்று கூறி தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றியுள்ளன. இவர்கள் தமிழர்கள் சுரண்டுவதற்காக தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை. ஏதாவது உருப்படியாக சாதிக்க வேண்டும். ஜூன் 2 முதல் உள்ளூராட்சி சபைகள் இயங்க ஆரம்பிக்க வேண்டும். இவர்களுடைய முதல் வேலையாக தங்கள் உள்ளூராட்சி பிரிவுகளில் உள்ள ஆபத்தான விடயங்களை இனங்கண்டு அது தொடர்பான எச்சரிக்கை பலகைகளை அமைக்க வேண்டும். அது வீதி போக்குவரத்து, வீதி திருத்துவதாக இருக்கலாம் அல்லது நீர்நிலைகளாக இருக்கலாம். முடிந்தவரை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
கடந்த ஆண்டு சரியான பாதுகாப்பு எச்சரிக்கை குறியீட்டை போடாததால் திருகோணமலையைச் சேர்ந்த இளைஞர்கள் மரணத்தை தழுவினர். நீர்நிலைகள், குளங்கள், கேணிகள் உள்ள இடங்களில் அவற்றின் ஆழம் மற்றும் ஆபத்துகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்க வேண்டும். பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். சிறார்களுக்கான எச்சரிக்கைகள் போடப்பட்டிருக்க வேண்டும். பாடசாலைகளில் இவ்வாறான ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கான கற்பித்தல் செய்முறைகளை காலத்துக்கு காலம் மேற்கொள்ளப்பட வேண்டும். குமுளமுல்லை கொட்டுக்கணற்று பிள்ளையாரையும் ஆலயக்கேணியையும் புனரமைக்க கோடிக்கணக்கில் செலவழித்து என்ன பயன்? புனரமைக்கப்பட்ட ஆலயத்துக்கும் கேணிக்கும் சிசிடிவி போட்டு பாதுகாக்க வேண்டும் என்று தெரிந்த ஆலய நிர்வாகத்துக்கும் அதற்கு பணம் அனுப்பிய புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஒரு கேணியை பாதுகாப்பான முறையில் அமைக்க வேண்டும். சமூகத்தின் பல்வேறு தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் பாதுகாப்பானதாக அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கவில்லை. வீட்டுப்படிகள் அமைப்பது போல் குறுகிய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள், வயதானவர்கள் பிடித்துக் கொண்டிறங்குவதற்கு ஒரு கைப்படி இல்லை. படிகள் வலிக்கிவிட்டால் சிறுவர்களும் வயோதிபர்களும் விழுந்துவிடும் அபாயம் உள்ளன. பொதுமக்களுக்கான ஆழமான நீர்நிலைகளில் நீரின் ஆழம் படிப்படியாகவே அதிகரிக்கப்பட வேண்டும். இவ்வாறான பொதுமக்கள் புழக்கத்தில் உள்ள நீர்நிலைகள், குறிப்பாக ஆலயங்களின் நீர்நிலைகள் பயன்படுத்தப்படும் போது பாவனையாளர்களை கண்காணிக்க ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒருவர் இல்லாத போது யாரும் உட்செல்லாத வகையில் பூட்டி வைக்க வேண்டும். கோடிக்கணக்கில் செலவழித்து குழந்தைகளின் உயிரை பறிக்கும் எவ்வித பயனற்ற திட்டங்களுக்கு ஊரில் உள்ளவர்கள் பணம் கேட்பதும், வெளிநாட்டில் உள்ளவர்கள் பகட்டுக்காக பணம் அனுப்புவதும் அழிவிலேயே முடிகின்றது. ஏன் இந்த ஆலயங்கள் முன்பள்ளிகள் நடத்துவதில்லை? யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வழங்குவதில்லை. சம்பந்தப்பட்ட ஆலய நிர்வாகமும் அவற்றுக்கு நிதி வழங்கும் புலம்பெயர் தமிழர்களும் அங்குள்ள மக்களின் பாதுகாப்பு விடயத்திலிருந்து தவறியுள்ளனர். அதனால் இந்த மரணங்கள் தொடர்பில் சென்ற உயிர்களை மீள் உயிர்ப்பித்துக் கொடுக்க முடியாது. ஆனால் பொருளாதார இழப்பீட்டை சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கி பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும்.